சற்று முன் வெளியான தகவல், வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள். முதலமைச்சர் விஜய் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது யாராருக்கெல்லாம் பொருந்தும், இது எப்பொழுது இது அமலுக்கு வரப்போகிறது என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் ரேஷன் கடைகளில் மானிய விலையிலும் இலவசமாகவும் கிடைக்கும் பொருட்களைத்தான் முக்கிய உணவு ஆதாரமாக பயன்படுத்துகிறார்கள். இவர்களில் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் மாதந்தோறும் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை வாங்க பெறும் சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஆட்டோ போன்ற வாகனத்தில் செல்ல வேண்டும் அல்லது யாராவது ஒருவரின் உதவியை நாட வேண்டும். இதனால் வாடகை வாகனத்தில் சென்றால் அதற்கே தனியாக பணம் செலவு செய்ய வேண்டும். அந்த வகையில் கடந்த திமுக ஆட்சியில் தாயுமானவர் என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தில் கீழ் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தனர். ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடை ஊழியர்கள் சார்பாகவே முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே வண்டியிலேயே பொருட்கள், எடை மிஷின், ரேஷன் கார்டு, சரிபார்ப்பு இயந்திரம் ஆகியவற்றை சரிபார்த்து அரிசி, பருப்பு உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. தற்போது ஆட்சி மாறி விஜய் முதலமைச்சராக இருக்கிறார். முந்தைய ஆட்சியின் பல திட்டங்களையும் அவர் தொடர்ந்து வருகிறார், நிறுத்தவில்லை. அதே சமயம் அந்த வகையில்தான் இந்த தாயுமானவர் திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாகவே கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டலத்தை சேர்ந்த பாபு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாயுமானவர் திட்டத்தின் இந்த திட்டமானது ஜூன் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என கூறியுள்ளார். இதனால் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஜூன் மாதத்தின் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் சென்னையில் அண்ணா நகர், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், தேனாம்பேட்டை, அடையாறு, திருவெற்றியூர், மணலி, மாதவரம், தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிகா நகர், அம்பத்தூர், கோடம்பாக்கம், வலசரவாக்கம், பல்லாவரம், குரோம்பேட் மற்றும் தாம்பரம் ஆகிய 18 மண்டலங்களில் கூட்டுறவு துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் 990 நியாய விலை கடைகளின் விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்ய உத்தரவிட்டுள்ளார். அந்த வகையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளில் இத்திட்டத்தை தவறாமல் பயன்படுத்தி ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மாதத்தின் முதல் வாரத்திலேயே தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி சென்று விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த மாவட்டங்கள, நீங்க எந்த ஊருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த 12/8/2025 அன்று தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடைய செய்யும் தமிழ்நாடு அரசின் உயரிய நோக்கத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர்
மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மக்கள் நலன் சார்ந்த இத்திட்டமானது சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும். இந்த திட்டத்தின் வாயிலாகவே 34,809 நியாய விலை கடைகளை சேர்ந்த 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட 15,81,364 குடும்ப அட்டைகளில் உள்ள 20,42,657 பயனாளர்களும் 91,969 குடும்ப அட்டைகளில் உள்ள 1,27,797 மாற்றுத்திறனாளிகளும் என மொத்தம் 16,73,333 குடும்ப அட்டைகளில் உள்ள 21,70,454 பயனாளர்களுக்கும் அவர் தம் இல்லங்களுக்கே சென்று குடிமை பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களில் விவரம் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் மின்னணு எடைத்தரசு இபிஓஎஸ் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமை பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களின் இல்லத்திற்கே சென்று நியாய விலை கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பார். அதே சமயம் 70 வயதுக்கு மேலுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று குடிமை பொருட்கள் வழங்கும் இத்திட்டத்திற்கு அரசுக்கு 35.97 கோடி ரூபாய் செலவாகும். இதனால் மக்கள் நலன் சார்ந்த இத்திட்டமானது நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்புற செய்வதுடன் அவர் தம் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ஜூன் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்டம் பொருட்கள் விநியோகிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பில் முதியவர்களின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்டம் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஜூன் மாதத்தின் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் சென்னையில் நடைபெறுகிறது. அதே சமயம் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இத்திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா வீடியோக்கு ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம டெய்லியுமே நம்ம சேனல்ல வீடியோஸ் புதிய வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள்லாம் தேவைப்படுதோ அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்க பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கான செய்திகள் நாங்க போடுவோம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தும் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.